மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை உடன்படாததால் புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் திமுக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் திமுக தரப்பில் கேட்கப்பட்டது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவிடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து ஒரு வார காலமாக இருபடியானது நீடித்து வருகிறது. அதாவது திமுக பொறுத்தவரை இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் பாதிக்கு பாதி சரிபாரியாக தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தியிருந்தது. புதுச்சேரியை பொறுத்தவரை இதற்கு முந்தைய தேர்தல்களில் இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை எடுத்திருந்தாலும் கடந்த தேர்தலின் பொழுது காங்கிரஸ் 15 இடங்களிலும் திமுக 13 இடங்களில் போட்டியிட்டது. அப்போது காங்கிரஸ் 15 இடங்களில் போட்டியிட்டு 2 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே வெற்றி பெற்றனர். ஆனால் திமுக 13 இடங்களில் போட்டியிட்டு 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யப்பட்டனர். இதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் தலைமை ஏற்க வேண்டும் எனவும் 30 தொகுதிகளில் சரிபாரி தொகுதிகள், அதாவது 15 தொகுதிகளில் ஒதுக்க வேண்டும் எனவும், அதில் ஒரு தொகுதிகள் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் திமுக ஒரு தொகுதியும் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கும் எனவும் இவர்கள் தெரிவித்தனர். இதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் தான் புதுச்சேரியை தலைமை ஏற்று வருகிறோம், அதனால் நாங்கள் தான் அதிக தொகுதி போட்டியிடுவோம் என தெரிவித்தனர். காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளிலிருந்து 17 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவும், மீதி உள்ள 13 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குகிறோம், அந்த 13 தொகுதிகளிலிருந்து நீங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு என தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இதற்கு திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதாவது 30 தொகுதிகளில் 14 என பிரித்துக் கொள்வோம், மீதி இருக்க 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒதுக்கலாம் என திமுக தரப்பில் எடுத்துரைத்தலாம். இதனை காங்கிரஸ் ஏற்க மறுத்தது. தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டிலிருந்து இழுபறி நிலை வந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். அதில் அந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழக முதல்வர் புதுச்சேரியில் திமுக இறங்கி போகக்கூடாது, நீங்கள் கேட்கிற தொகுதிகளை அவர்கள் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கேரளாவை போன்று கூட்டணி இல்லாமல் நீங்களும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுங்கள், அதாவது 30 தொகுதிகளும் நீங்க திமுக தனித்து போட்டியிடுங்கள் என்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இருந்தாலும் புதுச்சேரி திமுகவினர் இன்று மாலை வரை காங்கிரசின் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். ஒருவேளை காங்கிரஸ் இறங்கி வரவில்லை என்றால் புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடுவது உறுதியாக உள்ளது. நாளை முதல் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் 30 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் அதிகமான தொகுதிகளை போட்டியிட வேண்டும் என தலைமையை வலியுறுத்தியுள்ளனர். இல்லை என்றால் நாங்களும் தனியாக புதுச்சேரியில் காங்கிரசும் தனியாக போட்டியிட தயாராக உள்ளதாகவும் அவர்கள் தலைமைக்கு தெரிவித்துள்ளனர். இதனால் புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக தனித்து போட்டியிடும் ஒரு சூழலானது உருவாகியுள்ளது. இதுவரை நடந்த தேர்தல்களில் கடந்த பாராளுமன்ற தேர்தலாகவும் அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலாகவும் இந்த 2 தேர்தல்களுமே காங்கிரஸ் திமுக கூட்டணியாக தான் போட்டியிட்ட நிலையில் தற்போது தனித்து போட்டியிடும் ஒரு சூழல் புதுச்சேரியில் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.